சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் மீண்டும் பாஜகவில் இணையப்போவது இல்லை என்றும் நடிகர் எஸ்பி சேகர் தெரிவித்தார். பவன் கல்யாணுடைய அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஹிந்து ஃபீலிங் இருக்கு, அதை நான் மதிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அதை யாருமே அழிக்க முடியாதுங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. யாராவது அழிக்கிறேன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு கடல் இருக்குது, சனாதனம் கடல் மாதிரி. அந்த கடலை நான் பக்கெட்லேருந்து தண்ணி கொட்டி கடலை அப்படியே வற்ற வச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கன்ட்டு போயிடுவேனே வழிய வம்புக்கு நிற்க மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சரி பார்ப்போம் தானே சொல்லியிருக்கார் உதயநிதி. அவர் ஒன்றும் நான் பதிலுக்கு ஒன்றும் சவால் விடலையே. அது அவ்வளோதான். இது எப்போதுமே 2 கை தட்டும்போது சத்தம் வரும், ஒரு கை சைலண்ட்டாக இருந்துட்டு வச்சுக்கோங்க, அப்படியே சத்தம் அடங்கிடும். இப்போது மோடி சொன்னார் சேருங்கன்னு சொன்னார், சேர்ந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு வேளை இப்போ சேர்த்துட்டு இந்த பாட்டிலில் போட்ட பூதம் மாதிரி என்னை போட்டு மூடி ஓரமாக போட்டாங்க. இப்போ சும்மா வெட்டியாக எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறத விட அந்த இடத்துல இல்லாத இருக்கிறது சிறந்ததுன்னு நான் நினைப்பேன். அதனால் நான் மறுபடியும் சேரலை. இப்போ இருக்க தமிழ்நாடு பாஜகவோட சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி இருக்குது தமிழ்நாடு பாஜக? முன்னாடி கொஞ்சம் யோகியமாக இருந்தது தமிழ்நாட்டில். அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் சமுதாயத்தில் குற்றவாளிகளாக கருதப்படக்கூடியவர்கள், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டவர்கள், அதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு கோடிக்கணக்கில் மக்களை ஏமாத்தினவங்கெல்லாம் கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு 2 மாதமாக இல்லை, அண்ணாமலை இந்தியாவில் இல்லை. அதனால் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அது அப்படியே தொடரும்னு நினைக்கிறேன். சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.